ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது கேரளாவோட ஸ்பெஷல் இது கோதுமை பாயசம்னு சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி கோதுமை கடையில் கிடைக்கும், மீல்ஸ் கோதுமைன்னு நீங்கள் கேளுங்க. அந்த கோதுமையை வாங்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு ஒரு 5 to 7 விசில் கிட்ட நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறமா நான் இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த ஜாகரி இருக்குல்லையா, இப்போ ஜாகரி பவுடராகவே கிடைக்கிறது. ஆனால் என்கிட்ட இப்போ பவுடர் இல்லைங்கிறதுனால நான் ஜாகரியை இப்போ பொடி பண்ணிவிட்டு அதை சிரப் எடுத்து நான் இதோட இப்போ வடிகட்டி, ஏன்னா டஸ்ட்டு இருக்குங்கிறதுனால நான் வடிகட்டிட்டு அந்த சிரப்பை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கிளற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம இதில் என்னென்னலாம் இன்னும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸ்பெஷலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். நான் இப்போ 1 டம்ளர் கோதுமை எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளருக்கு 1 டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ நான் திருப்பி இதோட இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அது என்னதுங்கிறத நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். இதை நம்ம சிரப்பு ஊற்றிட்டு நம்ம இதை கொஞ்சம் நல்லா கிளறியே விட்டுருக்கணும். நம்ம சிம்மில் வச்சே நம்ம கிளறலாம், ரொம்ப இதுலேயும் வேண்டாம்ப்பா. மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இது கேரளாலலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த பாயசம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி கோதுமை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கோதுமையும் உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிற ஐட்டமும் இதுக்கு திக்னஸ் கொடுக்கும். அது எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காக கிளறி வரும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். நான் அதை பாகு ஊற்றிருக்கேன். நான் இப்போ கிளறிட்டு இருக்கேன். பாகு ஊற்றினதுக்கப்புறமா நம்ம எப்படி கிளறணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம கிளறிட்டு இருந்தாலே போதும். இப்போ நான் அடுத்து என்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன்னா, இப்போ நம்ம கோகோனட் மில்க் சேர்க்க போகிறோம். நான் 2 எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். இதில் செகண்ட் ஒரு சிலர் 1 மில்க்கு தான் சேர்ப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு செகண்ட் மில்க்கு ஆட் பண்ணுறேன். செகண்ட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் கிளறணும். பார்த்தா அந்த ஒயிட் கலர் தேங்காய் பாலும் அந்த கோதுமையும் கோல்டு கலரில் அவ்வளோ ஒரு நம்ம வெங்கடேஷ் பட் சார் சொல்கிற மாதிரி அப்படி டக்குன்னு நீங்களும். ஆக்சுவலாக எனக்கு அவர் பண்ண ரெசிபியும் நான் பார்த்தேன். என்னுடைய மதுரையில் இது சூப்பராக பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்தும் நான் அந்த ரெசிபி கேட்டு தெரிஞ்சுட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதை கிளறிட்டு இருக்கணும். நம்ம எவ்வளோ நல்லா கிளறி இலக்கி கொடுக்குறோமோ அவ்வளோ பாயசமும் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும், சூப்பராகவும் இருக்கும், அது கெட்டியாகவும் இருக்கும். ஒரு அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கோல்டு கலர் அந்த ஒயிட் கலர் ரெண்டும் கலந்து இவனோட இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட டேஸ்ட்டே ஒரு தனியாக இருக்கும். இருங்க கிளறிட்டு நான் காட்டுறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நான் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சோம் இல்லையா கோகோனட் மில்க்கு, அதை நான் ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் மில்க் நான் அப்படியே வைக்கிறேன். இதை நான் கடைசியாக நான் இதை சேர்த்துப்பேன். இதை
ஊற்றிட்டு இன்னும் நம்ம கிளறணும். இப்போ ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணவே சொன்னேன் இல்லையா, இப்போ அதுக்கு தான் நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம வெல்லத்தை கம்மி பண்ணி நம்ம அதுக்கு பதிலாக அந்த மில்க் மேட் ஆட் பண்ணுறோம். சூப்பர் ஷைனியாகவும் இருக்கும், இது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ திருப்பி கிளறி விடணும். இதை கிளறானா அப்படியே விட்டோன்னா நம்ம அடி பிடிச்சிடும். ஸோ நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் கிளறிட்டு இப்போ ஃபைனல் எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம மில்க் மேட் ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள் அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்ட்டுப்பா. கெட்டியாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடணும் இல்லை வச்சு சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொஞ்சோட ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இல்லை இப்படியே சாப்பிட்டாலுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட், ஃபேன்டாஸ்டிக் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் இன்னொரு சைடு வந்து இந்த கடாயை வச்சுருக்கேன். இதில் கடாயில் வந்து நான் இந்த தேங்காயை பல்லாக கீரை வச்சுருக்கேன். தேங்காய், முந்திரி பருப்பு இது ரெண்டையும் நம்ம இதில் வறுத்துட்டு கொட்டுவோம். இப்போ நான் நெய் 2 ஸ்பூன் இதில் ஊற்றுறேன். ரெண்டே கால் ஸ்பூன். இந்த ஸ்பூனால் குட்டி ஸ்பூனால் நான் 2.25 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு நெய்யெல்லாம் அவ்வளோவா தேவைப்படாது, அதனால் நமக்கும் அவ்வளோ தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நான் போட்டு பொரிச்சிடுறேன். உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணலை, நான் கோகோனட் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பிகாஸ் அது வந்து நம்ம கேரளாவோட ட்ரெடிஷ்னல் எல்லா ஒரு பாயசத்துலேயும் நம்ம வந்து அந்த கோகோனட்டை நல்லா ஃப்ரை பண்ணி போடுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே அது புரியும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பால் வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பாயசத்தோட இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணுறேன். பண்ணிட்டு சொல்லிடாதீங்க, ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் இருக்கும். அதுக்காக நான் நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி கிளறி விடுறோம். நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணதை நானே பாயசத்தில் ஆட் பண்ணுறேன். இப்போ தேங்காய் வச்சுருந்தேன் இல்லையா, தேங்காவை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதோட சேர்க்க போகிறோம். லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் இதில் சால்ட்டு சேர்க்குறேன். ஏன்னா அந்த ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு காட்டும், அதுக்காக நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போது நான் ஃப்ரை பண்ணி வச்ச கோகோனட்டை இதோட ஆட் பண்ணுறேன்.